இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூவிங் ஆவரேஜ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். மூவிங் ஆவரேஜ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் சார்ட்டில் உங்கள் ப்ரோக்கரோட சார்ட்டில் இங்கே போயிட்டு மூவிங் ஆவரேஜ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதில் ஒரு வேல்யூ கேட்கும், லென்த்து இல்லை சம்திங் ஏதாவது பீரியட் அந்த மாதிரி ஏதாவது கேட்கும். அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் டைம் ஃப்ரேமுக்கு. அது நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சும்மா ஒரு 20ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் 20 கொடுத்தேன்ல, இதுதான் மூவிங் ஆவரேஜ். இந்த லைன் மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த லைன்ஸ் தான் மூவிங் ஆவரேஜ். இப்போ இது என்னன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து டே டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேலேருந்து பார்ப்போம், 25th April. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜோட ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது, மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து எந்த ப்ரைஸில் இருக்குன்னா 1227.75 இருக்குது. இது எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, இப்போ நான் எடுத்தது வந்து 20 லென்த் மூவிங் ஆவரேஜ். அப்போனா இந்த 25 ஏப்ரலுக்கு முன்னாடி இருக்கிற 20 கேண்டில்ஸ், அதாவது 20 டேஸோட க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸை ஆட் பண்ணி டிவைடட் பை 20 பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இந்த ப்ரைஸ் வேல்யூ. அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் எந்த இடத்துல இருக்குது, 1227.75 இருக்குது. ஸோ அந்த ஆவரேஜ் பண்ண வேல்யூ தான் இந்த லைனு. ஸோ இப்படி தான் மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் ஆகும். மூவிங் ஆவரேஜ் வந்து ஆக்சுவலாக ஒரு லேகிங் ஒரு இண்டிகேட்டர் தான். ஆக்சுவலாக எல்லா இண்டிகேட்டருமே லேகிங் தான். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் அது அந்த மாதிரி விஷயத்தை தவிர மூவிங் ஆவரேஜ் எல்லாமே கொஞ்சம் லேக் ஆகிற இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவேன் மேக்ஸிமம். நீங்கள் மூவிங் ஆவரேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாங் டேர்ம் ட்ரெண்ட், இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நான் டே டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு அந்த ஸ்டாக்கோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஸோ இப்போ நான் வந்து 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இப்போ லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கெலாம் கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக சூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்போது ஒரு 200 நாளைக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி இப்போ ட்ரெண்டு கீழே இருக்கா மேலே இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நான் 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ் எடுத்திருப்பேன். ஸோ 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ் எடுத்து நான் பார்ப்பேன். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் லைன் தான் 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ். ஸோ இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போது அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்படி தான் நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக் சூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் ட்ரேட் வச்சு நம்ம எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன் 1 டே டைம் ஃப்ரேமில். ஸ்டாக் வந்து இங்கே பவுன்ஸ் ஆச்சு, அகைன் இங்கே கீழே வந்து பவுன்ஸ் ஆச்சு, அகெயின் இங்கே வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. ஸோ அகெயின் இங்கே இந்த இடத்துல எப்போ நான் ஒரு புல்லிஷ் கேண்டில் பார்க்குறேனோ, அதாவது எப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நான் பை பண்ணுவேன். ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே கிராஸ் ஆகி பை வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே வந்து டச் ஆகி பவுன்ஸ் ஆச்சு, இங்கே டச் ஆகி பவுன்ஸ் ஆச்சு, இங்கே டச் ஆகி பவுன்ஸ் ஆச்சு, இங்கே டச் ஆகி பவுன்ஸ் ஆச்சு. ஸோ பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துலையும் டச் ஆகி பவுன்ஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வெறும் மூவிங் ஆவரேஜ் மட்டும் வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது. ஸோ ஒரே நிமிஷம், இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது. ஸோ விச் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட் ஹியர். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அகெயின் இங்கே கீழே வந்து இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ எனக்கு இங்கே ஒரு சப்போர்ட்டும் இருக்குது, இங்கே மூவிங் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் தாராளமாக வந்து பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோ நான் ஏடிஆரில் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த லோ, அதாவது நம்ம இங்கே இறங்குறோம்ல ஸ்விங் லோ, இந்த லோவோட லோவை எடுத்து லோ மைனஸ் ஏடிஆர் வேல்யூ பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட், அதாவது லைக் ட்ரெண்ட் ரைட் பண்ணுறவங்க, அதாவது நான் ஹோல்ட்லேயே வச்சுருப்பேன், அதாவது எனக்கு பெரிய ட்ரெண்ட் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வாங்கினாங்க இல்லையா, ஸோ எப்போ இந்த ப்ரைஸ் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அப்போ எக்ஸிட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் மேலே போயிட்டே தான் இருந்திருக்கு, அகெயின் மேலே போயிருக்கு, இங்கே கீழே வந்திருக்கு ஆனால் க்ளோஸ் ஆகலை. அப்புறம் இங்கே அகெயின் கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட், இங்கேருந்து இவ்வளோ ப்ராஃபிட். இதே ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ரைட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து 20 யூஸ் பண்ணிக்குவாங்க.
ஸோ இங்கே பை பண்ணியிருப்பாங்க. எப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த 20 மினிட் மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பை பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே மேலே போயிட்டு அகைன் கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி வெளில வந்துருச்சு. ஸோ இதுதான். இப்போ நீங்கள் வந்து 50 MA யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து ரைட் பண்ணலாம். இதே 20 MA யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து ரைட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் கீழே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட். அதே மாதிரி ஸ்டாக் கீழே போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஸ்டாக் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 50 MAக்கு நான் வச்சு சொல்லித்தரேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 MAக்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி ஒரு ஒரு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, மூவிங் ஆவரேஜ் இது எல்லாமே ஒரு ஏரியா ஆஃப் வேல்யூ தான். நீங்கள் இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த லைன் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அது பக்கத்துலேயே நீங்கள் சேர்த்து தான் அந்த வேல்யூ, அந்த ஏரியாவை மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவங்க செல் பண்ணியிருப்பாங்க. இங்கே செல் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் வந்து அப்படியே கீழே போச்சு, அகெயின் மேலே போச்சு, அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 50 MAக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா, அதாவது பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா தான் அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் ரைட் பண்ணுறவங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ரைட் பண்ணுறவங்களா இருந்தால் 20 MA. இப்போ 50, 20லாம் கிடையாதுங்க. எந்த எந்த மூவிங் ஆவரேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இருக்குது, அது இதுன்னு இருக்குது. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. மூவிங் ஆவரேஜ்னால் இதுதான், மொத்த கான்செப்டே இதுதான். ஸோ இவங்க வந்து இங்கே செல் பண்ணியிருப்பாங்க. இங்கே செல் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு மேலே. ஸோ இந்த 20 MAக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து மூவிங் ஆவரேஜ் வச்சு ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர் தான். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு லைக் இப்போ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட அதை சேர்த்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒரு டச், இங்கே டச், இங்கே டச், இங்கே டச். ஸோ இங்கே சப்போர்ட் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த 20 EMA பக்கத்தில் ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது பீரிஷ் ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து சப்போர்ட்டும் இருக்குது, இந்த மூவிங் ஆவரேஜ் லைனும் இருக்குது. ஸோ இப்போ 20 MA யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஷார்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஷார்ட் டேர்மாக ட்ரைட் பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்பாங்க. லாங் டேர்ம் ட்ரெண்ட் ட்ரைட் பண்ணுறவங்க வந்து 50 MAக்கு, அதாவது 20க்கு மேலே EMA யூஸ் பண்ணுறவங்க வந்து அப்படியே ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து பை தான் பண்ணணும், மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் அது வந்து செல் தான் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. இப்போ வந்து அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக் எடுத்துக்கோங்க, இந்த இதை எடுத்துக்கோங்க. ஸ்டாக் வந்து 50 EMAக்கு மேலே தான் இருக்குது ப்ரைஸு. இங்கேயும் மேலே தான் இருக்குது, இங்கேயும் மேலே தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஃபால் ஆகிருக்கு. அது ஏன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து டச் ஆகி கீழே வந்திருக்கு, அகெயின் இங்கே டச் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் வச்சு இறங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸ் இங்கே பிரேக் ஆயிடுச்சுல்ல மேலே, இந்த இடத்துல அவங்க வந்து பை பண்ணியிருப்பாங்க. இங்கே பை பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து செல் பண்ணியிருப்பாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் வந்து இங்கே இது வரைக்கும் மேலே போயிருச்சா, அப்போ கண்டிப்பாக இன்னும் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க வந்து பை பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு தெரியாது, இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது தெரியவே தெரியாது. அதே மாதிரி வெறும் மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்காம இங்கே பை பண்ணிவிட்டு உட்காந்துருவாங்க. ஸோ ஸ்டாக் இங்கே பை பண்ணுறது மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்துடும். ஸோ அதே தான், நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட ஒரு ஒரு அசிஸ்ட்டாக வச்சு தான் இதை வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இங்கே பிரேக் ஆகி மேலே போகுதா, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விங் ஆகி சப்போர்ட் எங்கே இருக்குது, ஸோ நெக்ஸ்ட் ஸ்விங் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அது வரைக்கும் போயிட்டு இங்கே செல் பண்ணிடுவாங்க பை பண்ணதை. ஸோ அகெயின் ஸ்டாக் வந்து ஃபால் ஆகும். ஸோ இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். அகெயின் இங்கே பாருங்கள், டவுன் சைட் பாருங்கள், இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் நான் வந்து செல் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் செல் பண்ணணும். ஆனால் எது வரைக்கும் செல் பண்ணணும், எப்போ செல் பண்ணணுங்கிறது வந்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ மூவிங் ஆவரேஜ் கீழே போனோன்னா செல் பண்ணணுமா, ஓகே, அப்படியே செல் பண்ணிட்டு உக்காந்துருவாங்க. ஸ்டாக் இங்கேருந்து அப்படியே ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகி திரும்பி இங்கே போயிடும், ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஸோ மூவிங் ஆவரேஜ் கீழே செல் பண்ணணும்னா அதுக்கு ப்ரீவியஸ் லோ இருக்கான்னு பார்க்கணும், சப்போர்ட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் செல் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. செல் பண்ணிட்டு, அதாவது இங்கே பேரிஷ் கேண்டில் பார்த்தோன்னா செல் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல டார்கெட்டாக வச்சுக்குவாங்க. ஸோ இங்கே ஸ்டாக் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான்.
இங்கே ஸ்டாக் வந்து பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே இங்கே ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குதோ இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ பிளைண்டாக நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது பை பண்ணணும், மூவிங் ஆவரேஜ் கீழே ப்ரைஸ் இருக்குது செல் பண்ணணும் அப்படின்லாம் இறங்காதீங்க. ஸோ அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்போ மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் பை பண்ணணும், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். அது தவிர நீங்கள் எந்த டைமில் பை பண்ணணும் செல் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சு. ப்ரைஸ் வந்து 17th ஒரு லைன் நான் வரைகிறேன், 10th December. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னேன் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தால் செல் பண்ணணுன்ட்டு. உடனே நீங்கள் இந்த இடத்துலையே செல் பண்ணிடக்கூடாது. ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜுக்கு அப்ரோச் பண்ண விட்டுட்டு அந்த அப்ரோச் பண்ணதுக்கப்புறமா மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும் டவுன் ட்ரெண்டில். ஸோ இதுதான் ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜுக்கு பக்கத்தில் வர விட்டுட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணணும். அதே மாதிரி அப் ட்ரெண்ட்லேயும் சேம் அதே தான். மூவிங் ஆவரேஜுக்கு பக்கத்தில் ப்ரைஸை வர விட்டுட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனவுடனே நீங்கள் வந்து பை பண்ணணும். நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணிடக்கூடாது. ஸோ ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் கிட்ட அப்ரோச் பண்ண விட்டுட்டு அது பக்கத்தில் நீங்கள் ஒரு புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து பை பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே டச் ஆகிருக்கு மேலே போயிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு மேலே போயிருக்கு. அகைன் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போயிட்டு நீங்கள் இங்கேயே பை பண்ணிடக்கூடாது. ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் அப்ரோச் ஆயிடுச்சு, இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். மூவிங் ஆவரேஜ் ரீகேப் பார்க்கலாம். மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, இப்போது ஒரு 24th May எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ்னா 24th மேக்கு முன்னாடி இருக்கிற 50 டேஸோட க்ளோசிங் ப்ரைஸை ஆட் பண்ணி டிவைட் பை 50 பண்ணி ஒரு வேல்யூ வரும். அதுதான் நமக்கு மூவிங் ஆவரேஜ் வேல்யூ. அதாவது இந்த லைன்ஸ், இந்த எல்லோ கலர் லைன்னா அதுதான் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் எந்த இடத்துல இருக்குன்னா அதோட வேல்யூவோட இடத்துல தான் அந்த லைன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு லாகிங் இண்டிகேட்டர் தான். அது வந்து வேஸ்டான இண்டிகேட்டர் கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஃபர்மேஷனுக்காண்டி தான் அது. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ வந்து பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்குன்னா என்ன பண்ணுவேன்னா, 9 EMAவும் 20 EMA, அதாவது 9 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜும் 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜும் எடுத்துக்குவேன். ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 minutes and 30 minutes எடுத்துக்குவேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 2 EMAக்கு மேலே இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருக்குது. ப்ரைஸ் வந்து பிட்வீன் 9 EMAக்கும் 20 EMAக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ஓகே ஓரளவுக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி 9 EMAக்கும் 20 EMAக்கும் கீழே இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி 9 EMAக்கும் 20 EMAக்கும் நடுவில் கீழே இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் வந்து ஓரளவுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். அதாவது ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுவேன். ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் அதான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூவிங் ஆவரேஜ் வந்து இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து 200 பீரியட் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். அதை நீங்கள் வச்சு இப்போ ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா ஓகே ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, கீழே இருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ மேலே இருந்துச்சுன்னா 200 பீரியட் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாக்கை பை பண்ண தான் பார்க்கணும். கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ண தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி என்ட்ரி பண்ணுறதுனா, ஒரு மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு ப்ரைஸ் வர விட்டுட்டு அந்த மூவிங் ஆவரேஜ் பக்கத்துலேயே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணணும். ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜுக்கு தள்ளி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே பை பண்ணிடக்கூடாது. மூவிங் ஆவரேஜுக்கு தள்ளி இருக்கிற ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து அப்ரோச் பண்ண விட்டுட்டு அது பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலோ இல்லை பேரிஷ் கேண்டிலோ, அதாவது அப் ட்ரெண்டில் புல்லிஷ் கேண்டிலோ இல்லை டவுன் ட்ரெண்டில் பேரிஷ் கேண்டிலோ ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து பை பண்ணணும் இல்லைனா செல் பண்ணணும். ஸோ நீங்கள் வெறும் மூவிங் ஆவரேஜ் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இது கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் சைடில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.